ஒருவேளை விஜய் அவர்கள் நிர்பந்தத்தின் காரணமாக கூட்டணியில் இணைந்தாலோ விஜய் முதல்வர் வேட்பாளர் மாற்றம் இதெல்லாம் சொல்லி ஒரு அரசியலுக்கு வந்து ஒருவேளை கூட்டணியில் இணைந்தால் விஜயின் அரசியல் எதிர்காலம் என்னவாகும்? பட் என்னன்னா அரசியலுக்கு அவர் விஜய்க்கு அரசியலுக்கு களத்தில் ஒரு கேள்விக்குரிய கண்டிப்பாக இருக்காது. இன்றைக்கி அவர் யாருங்கிறத காமிச்சிட்டார். பட் விஜயை இழுப்பதற்கு மிக பெரும் புள்ளிகள் எல்லாமே வந்து ரெடியாக இருக்காங்கன்னா அவர் எதை நோக்கி போகிறாருங்கிற விஷயந்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. 2026 மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொள்கை ரீதியாக எதிரி பிஜேபி சொல்லிட்டார், அரசியல் எதிரி டிஎம்கே சொல்கிறார், பிஜேபிக்கு சப்போர்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் என்ன நடந்தாலும் அதுக்குள்ளே போக மாட்டார். அண்ணா டிஎம்கேயோட கூட்டணி அமைக்கப்படுமாங்கிற ஒரு கேள்வி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கார். பட் ஆனால் இங்கே என்ன ஒரு சிக்கல்னா கூட்டணி போன விட முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற சிக்கல் இப்போ இருக்குது. அது விஜய் தான், அதோட மாற்று கருத்தே இல்லை. அதற்கு அண்ணா டிஎம்கேயுடைய பெரும் புள்ளிகள்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்களா, எடப்பாடி ஒத்துக்குவாரா முதல்ல அப்படிங்கிற அங்கே ஒரு விஷயம் இருக்குது. அது ஒத்துக்கிட்டால் கண்டிப்பாக கூட்டணி போகலாம் இல்லையா. பட் ஆனால் இது வந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இது போகும். முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் போதுனே வச்சுங்க, இப்போ அடுத்த கட்டத்துக்கு நான் தான் முதல்வர் சரியா வேட்பாளர், அப்போ நீ இஷ்டம் இருந்தால் நீ அவங்க பேசுவோம் அப்படின்னு போகும். அதற்கு உடன்படிக்கை இருந்தால் வருவாங்க, பேசலாம், அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கே ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கு விஜய் போகிறார். ஏங்க ஒரு மனுஷன் ஒரு நல்ல விஷயம் பேசி நல்லது பண்ணுறது ஒரு தவறாங்க நாட்டில்?